இனிய மாலை வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக அனைத்து ஆளுமைகளுக்கும், இணையத்தில் இணைந்துள்ள அத்துணை ஆளுமைகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நிறைமொழி மாந்தர் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டுள்ளேன். நிறைமொழி மாந்தர் என்பது இந்த தமிழ் இலக்கண இலக்கியத்துல மிக உயர்ந்த நிலையில் உள்ள சான்றோர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு சொல். இவர்கள் சொல்லும் சொற்கள் எப்பொழுதும் வீணானதில்லை. அது மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதையே செயல்படுத்துறதுக்கு கூடியவர்கள். மனதில் ஒன்றும் செயலில் ஒன்றும் இல்லாமல், உள்ளொன்று வைத்து புறமொன்று செல்லாமல், மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதையே செயலாக செய்யக்கூடியவர்களே நிறைமொழி மாந்தவர்களாக சொல்லப்படுகிறது. அது அப்படியே பழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது. இந்த நிறைமொழி மாந்தர்கள் தன்னுடைய தவ வலிமையால், பரிபூர்ண இறை உணர்வாலும், தன்னுடைய சொல் பயன் தவறாத நிலையில் பேராற்றல் பெற்ற சான்றோர்களாக இருக்கிறார்கள். இது தொல்காப்பியம், திருக்குறள், இந்த இலக்கண இலக்கிய நூல்கள்ல இவர்களோட பெருமையை மிக அழுத்தமாக சொல்லப்பட்டுள்ளது. அதாவது தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியம் நிறைமொழி மாந்தர் யார் என்பதற்கு தெளிவான விளக்கத்தோட, நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. தொல்காப்பியம் செய்யுள் ஏழுல 178வது பாடலாக சொல்லப்படுகிறது. அதாவது அறிவில் சிறந்தவர்கள், ஆற்றல் மிகுந்தவர்கள், ஒழுக்கம் நிறைந்தவர்கள், இவர்களைத்தான் நம்ம சான்றோர்கள் என்றும் நிறைமொழி மாந்தர்கள் என்றும் சொல்கிறோம். இவர்கள் சொல்லும் சொற்கள் மந்திர சொற்கள் எனப்படுகிறது. இந்த சொல்லும் சொற்கள் மறைபொருள்களை கொண்டவை. அவை சொன்னபடியே நடக்கும் வல்லமை கொண்டதும் சொல்லப்படுகிறது. திருவள்ளுவர் சொல்றாரு, நீத்தார் பெருமையில என்னும் அதிகாரத்துல உலகப்பற்றை துறந்தவர்களின் சொல்லாற்றலை பற்றி குறிப்பிடுகிறார். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னு சொல்றார். அதாவது பயன் தரக்கூடிய சொற்களையே பேசக்கூடிய ஆற்றல் கொண்ட அந்த சான்றோர்களின் பெருமையை இந்த உலகம் அவர்கள் சொல்லிய மந்திர சொற்களை மறைமொழியாக சொல்கிறது. அவர்களின் சொல்லே அவர்களின் உயர்வுக்கு அடையாளமாக சொல்கிறது. நிறைமொழி மாந்தரோட சிறப்புன்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்ல ஆளுமை கொண்டவர்கள். இவங்க வெகுண்டு கூறினாலும் சரி, சாபம் விட்டாலும் சரி, அருள்வார்த்தைகள் கூறினாலும் சரி, அது உடனே அப்படியே பழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது, மந்திர சக்தி வாய்ந்தது. அந்த நிறைமொழி மாந்தர்கள் திருமுறைகள்ல 12 திருமுறைகளின் 27 ஆசிரியர்களுமே நிறைமொழி மாந்தர்களாகத்தான் நம்ம பாக்குறோம். இந்த சைவ சமயத்துல 12 திருமுறைகளை அருளிய திருஞான சம்பந்தர் இந்த நால்வருமே, அது போக 63 நாயன்மார்கள் அனைவருமே நிறைமொழி மாந்தர்கள் தான். இவர்கள் தங்களோட பதியங்களின் மூலமாக நம்ம அந்த உலகத்துக்கு பிணிகளை தீர்ப்பதற்கும், இயற்கை நிகழ்வுகளை தங்களின் சொற்படி மாற்றுவதற்கும் அவர்கள் கூறிய அந்த அருளாளர்கள் சொன்ன வார்த்தைகள் மூலமாக, அந்த வார்த்தைகள் அது ஒவ்வொரு வார்த்தைகளுமே சொற்கள் அத்தனையும் மந்திர சொற்கள். அவற்றின் மூலமாக, அந்த பதியங்களின் மூலமாக நமக்கு நல்ல வழியை காட்டி அருள் பாலித்திருக்கிறார்கள் அந்த ஆசிரியர்கள், அருளாளர்கள். இந்த திருமுறை பாடலின் விளக்கமாக திருஞான சம்பந்தர் சீர்காழியில சமணர்களை அப்ப சமண ஆதிக்கம் நிறைந்து சமணர்கள் நிறைந்து உள்ள நேரத்துல சமணர்களை வாதில் வென்று அவர்களை சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்காக திருநீற்று பதிகம் பாடி நிறைமொழி மாந்தர் இந்த திருஞான சம்பந்தர் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொளார் சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீர் அணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே. இந்த பாடல்ல திருஞான சம்பந்தர் அத்திரமாவன அஞ்செழுத்துமே, இந்த திருவளை 5 எழுத்து தான் மாபெரும் அஸ்திரம்னு சொல்றாரு, உறுதியா சொல்றாரு. நிறைமொழி மாந்தரான ஞான சம்பந்தரோட வாக்குல இருந்து வெளிப்பட்ட அந்த மறைமொழி தான் மந்திர ஆற்றலாக மாறி எதிரிகளோட வினைகளை தீர்த்து அடியவர்களுக்கு தெளிவை தருகிறது. மேலும் அவர் அருளிய இந்த வேயுறு தோழிபங்கன்ற பாடல் எல்லாருக்கும் தெரியும். திருவாவடுதுறை ஆதீனம் நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த சமயத்துல ஆதீனம் அவர்கள், திருவாவடுதுறை ஆதீனம் அவர்கள் அப்ப பிரைம் மினிஸ்டர் அந்த காந்திக்கு செங்கோல் கொடுத்துட்டு இந்த வேயுறு தோழிபங்கன் பாடலை தான் பாடி, அதாவது இந்த நாடு மிகவும் சுபிட்சமாக இருக்கணும், மக்கள் எல்லோரும் நல்ல முறையில் இருக்கணும், வாழணும் அப்படின்றதுக்காக
அதாவது அடியவர்களுக்கு எந்த துயரும் வராமல், கோள்களினாலோ, கிரகங்களினாலோ எந்த துயரமும் வராமல் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இந்த வேறு தோழிமங்கலம் தான் படிச்சு, அந்த திருவாவடுதுறை ஆதீனம் அவர்கள் வந்து காந்திட்ட வந்து அந்த செங்கோல கொடுத்ததா சொல்லப்பட்டது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அடுத்தது வந்து இந்த நிறைமொழி மாந்தர் இதுக்கு சான்றாக சொல்லப்படக்கூடிய நாயன்மார்கள்ல வந்து எந்த ஒரு எளிய சொல்லியும் அவங்க வந்து நாயன்மார்களும் எந்த ஒரு எளிய சொல்லியும் தன்னுடைய தவ வலிமையால மந்திரமாக மாற்றி அருளிறார். திருநாவுக்கரசர் தன்னுடைய 5ஆம் திருமுறையில வந்து சொன்ன நமச்சிவாய் திருப்பதிகம் இதுக்கு மிக ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா விளங்குகிறது. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே ஞானறி வித்தையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. அதாவது மெய்யறிவு, கல்வி, கலைகள், வித்தைகள் எல்லாமே பஞ்சாட்சர மந்திரம் ஒன்று சொன்னா போதும், அந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லாமே கைகூடும் அப்படின்னு சொல்றாங்க. எமது நாக்கு எப்பொழுதும் இந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபடும். நமக்கு நற்கதியும் முக்தியும் கிடைக்கிறதுக்கு இந்த திருநாமமே மிகச் சிறந்த முறையாக நமக்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்றாங்க. இந்த திருமுறை பாடல் வந்து சாதாரண ஐந்தெழுத்து சொல்லை உலகத்தையே திருத்தும் பேராற்றல் வாய்ந்த மறைமொழியாக மாற்றி காட்டிய திருநாவுக்கரசனின் நிறைமொழி மாந்தர் தன்மையை விளக்குகிறது. இந்த இதே மந்திரம் என்று சொல்லும் போது இந்த ஒளி கூட்டங்களாகும். இந்த மந்திரங்கள் எப்படி ஒரு சிறப்பை பெறுகின்றன என்று பார்க்கணும் நம்ம. அதாவது உதாரணமா நமச்சிவாய என்று ஒரு நம்ம சக்தி வாய்ந்த அந்த ஒரு சொல்றோம்னா, இந்த மந்திரம் இந்த வார்த்தை எப்படி நமக்கு ஒரு சக்தி வாய்ந்ததா மாறும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது இது வந்து சிவனை வணங்குகிறேன். இதுக்கு பொருள் வந்து சிவனை வணங்குகிறேன்ற பொருள் தான். நமச்சிவாய என்ற சொல் வந்து சாதாரண குழந்தை கூட புரியும். சிவனை வணங்குகிறேன் அப்படின்ற ஒரு 2 சொற்கள் வந்து. இதை சக்தி வாய்ந்த மந்திரமாக மாற்றுவது எப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள், ஞானிகள், தபசிகள், ரிஷிகள்லாம் என்ன செய்தாங்க? முதலானவர்கள் நிறைமொழி பேசுபவர்களாக இருந்தாங்க எல்லாருமே. தொல்காப்பியனார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மந்திரங்களை பற்றி ஆராய்ந்து மிக சிறந்த கருத்து ஒன்றை வெளியிடுகிறார். என்னன்னா நிறைமொழி மாந்தர் என்று இந்த பெரியவர்களுக்கு பெயர் வைக்கிறார். நிறைமொழி மாந்தர்கள் என்றால் என்னன்னா, நாம பேசுகின்ற அந்த குறைமொழியே, அதாவது நம்ம வந்து பயனில்லாத சொற்களை பேசிக் கொண்டிருக்கோம். அந்த நம்ம பேசுகின்ற அந்த சொற்களையே அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டு, அந்த குறைமொழியை நிறைமொழியாக மாற்றுகின்ற பேராற்றல் வாய்ந்தவர்களா இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த ஆற்றல் எப்படி வருது அப்படின்னாக்கா, நம்ம சொல்ற இந்த இந்த சாதாரண சொற்கள் வந்து அவங்க அதை எடுத்துக்கிட்டு, அதுல வந்து தன்னோட ஆற்றலை செலுத்தி, அதாவது தவம் இருந்து, வலிமையோட தன்னுடைய ஆற்றலை செலுத்தி ஒருமுகத்தோடு தியானம் பண்ணி அந்த சொற்களை அந்த மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல அந்த சொற்களுக்கு வலிமை ஏறி மந்திர சக்தி வாய்ந்து அது வந்து வலிமையை உடையதாக அந்த சக்தி அந்த சொற்கள் வந்து மந்திர சொற்களாக மாறுகிறது. அவர்கள் தன்னுடைய அந்த ஆற்றலின் காரணமாக தன்னுடைய சக்தி முழுவதையும் அந்த சொற்களில் ஏற்றி இதை மந்திரங்களாக ஆக கடவ அப்படின்னு சொல்றாங்க என்று ஆணையிடுவதன் மூலம் அந்த மந்திரங்களாக அது மாறுகின்றன. இதனைத்தான் தொல்காப்பினார் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானேன்னு சொல்றாரு. இந்த ஆணையிடுதல் என்பது குறைமொழியாக உள்ள எழுத்துக்கோவைகள், சொற்கோவைகளை சக்தி பெற்ற மந்திரங்களாக மாற்றுவதுதான் மாற்றுவதுதான். அப்படின்னா இந்த சொற்கள் எப்படி இந்த ஆற்றலை பெறுகின்றன என்று நம்ம பார்க்கும்போது எல்லா சொற்களுமே எழுத்துக்களுக்குமே ஒரு வைப்ரேஷன் உண்டு. அது சிந்திக்கும் போது இந்த வைப்ரேஷன் உண்டு. அதாவது அதிர்வுகள் இருக்கும். அந்த அதிர்வுகள் ஒளி சக்திகளாக மாறும். அந்த அதிர்வுகள் தான் ஒளி சக்தியா மாறும். இந்த அதிர்வுகளை எல்லா எழுத்துக்களும் சொற்களும் பெற்றிருந்தாலும் எல்லா எழுத்துக்களும் சொற்களுமே அதிர்வுகளை பெற்றிருக்கிறது. அப்படி எல்லா சொற்களும் பெற்றிருந்தாலும் எந்த அதிர்வுகளோடு எந்த அதிர்வை சேர்த்து நாம் அதை அந்த பல்வேறு எழுத்துக்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் அந்த பல்வேறு அதிர்வுகள் ஒன்று சேர்ந்து புதியதொரு ஆற்றலை பெறுகிறது. அந்த மாதிரி ஆற்றலை பெறும்பொழுது அந்த மந்திரங்களுக்கு வந்து ஒரு சக்தி உருவேறுகிறது. குறிப்பா நம்ம பார்க்கும்போது இந்த சில அச்சரங்கள் வந்து நம்ம சொல்லும் போது அதுக்கு வந்து பொருளே தெரியாது. அதாவது ஐம், கிரீம், கிளீம் அப்படின்ற பீஜ மந்திரங்கள். அந்த மந்திரங்களுக்கு வந்து பொருளே தெரியாது. பொருள் தெரியலைன்னாலும் நம்ம அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல ஏத்த நமக்கு வந்து அது வந்து ஒருமுகப்பட்டு நம்ம வந்து அந்த சொற்கள் சாதாரண சொற்கள். அது குறைமொழி மாந்தர்களுக்கு வந்து அது சாதாரண சொற்கள். நிறைமொழி மாந்தர்கள் வந்து அந்த சொற்களை சொல்லி சொல்லி அவங்களுக்கு வந்து சுயநலம் கிடையாது. முதல்ல அவங்களுக்கு வந்து சுயநலம் கிடையாது. அவங்க வந்து பிறர் நலத்தை தான் தன்னோட நலமா
நாட்டு நலனை தான் அவங்க வந்து பெருசா கருதுறவங்க எல்லாம் ரிஷிகள், முனிகள், தேவர்கள் அவங்கலாம். அவங்கெல்லாம் சொல்லும்போது அந்த சொற்களுக்கு பலு சேர்கிறது. அந்த ஐம், கிரீம், க்ளீம் என்ற அந்த பீஜ மந்திரங்கள் வந்து பொருள் எல்லாமே பொருள் கிடையாது. எந்த விதமான பொருளும் கிடையாது. பொருள் இல்லாமல் சொற்கள் உண்டான்னா அது சிந்தித்து பார்க்கணும். அது அந்த பொருள் இல்லாமலும் அந்த சொற்களுக்கு இது உண்டு. பொருள் இல்லானாலும் சொற்கள் இருக்கலாம். ஆனா அது குறைமொழி மாந்தர்களால் பேசப்படும் போது அதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது. ஆனா அதே நிறைமொழி மாந்தர் சொல்லும் பொழுது அந்த ஒலி கூட்டங்கள் மாறி விடுகின்றன. ஆனா அந்த நிறைமொழி மாந்தர்கள் வேண்டுமென்றே குறிப்பிட்ட அந்த அந்த அதிர்வுகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அந்த அதிர்வுகளுடைய எழுத்துக்களை ஒன்று சேர்க்கும் பொழுது, அப்படி ஒன்று சேர்த்த பிறகு அந்த கிரீம் என்ற மந்திரத்தை உண்டாக்கி விட்ட பிறகு அது வந்து அது அன்னையினோட பூரண சக்தியாக மாறுகிறது. கிரீம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அன்னையோட பூரண சக்தியா மாறுது. அதற்கு மேல அதுக்கு வந்து பொருள் கிடையாது. இப்ப ஒண்ணும் வேண்டாம். நீங்க வந்து சத்தத்துக்கு பொருள் கிடையாது. இப்ப ஹார்ன் அடிக்கிறாங்க. ஹார்ன் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வ த தமிழர்கள் விலகுங்க, மலையாளிக்காரங்க விலகுங்க அப்படின்னு சொல்லி ஹார்ன் அடிக்கிறது. ஹார்ன் அடிச்சாலே உடனே என்ன செய்றோம் நம்ம விலகிறோம். அந்த மாதிரி ஒரு சத்தத்துக்கு பொருள் உண்டு. ஒவ்வொரு சப்தத்துக்கு பொருள் உண்டு. நம்ம வந்து அதுக்கு பொருள் பார்த்தோம்னா, இந்த இதான் விளங்கிக்கோங்க அப்படின்னு. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாலாம் சொல்ல வேண்டியதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொழிக்காரங்களுக்கும் இந்த மாரி சத்தம் தான் குடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. ஒரு சத்தத்த சொன்னா, அது வந்து அது எல்லாருக்குமே பொருத்தம் உள்ள இதா மாறுது. இந்த ஆற்றலை பெற்ற அந்த மந்திரங்களை ஓயாமல் திரும்ப திரும்ப நம்ம அந்த ஓயாம உச்சரிக்கிறது தான் முக்கியமான இது. சொல்கின்றபோது, அந்த ஜபிக்கின்றபோது அந்த ஆற்றலை தம்முள் பெற்று விடுகிறார்கள். ஆகவே இந்த கருணை உடையவர்களாகிய அந்த முன்னோர்கள் வந்து தன்னுடைய பேராற்றலை இந்த ஒளி கூட்டங்களாகிய கூட்டங்களை செலுத்தி செல்லுமாறு ஆணையிட்டு அவற்றை நமக்கு தந்து தந்து சென்றிருக்கிறார்கள். அவற்றைத்தான் நம்ம மந்திரங்கள்னு சொல்றோம். இந்த மந்திரங்கள் தொல்காப்பினர் வந்து மறைமொழின்னு சொல்றாங்க. ஏன் மறைமொழின்னு சொல்ல வேண்டும்? சாதாரண பார்க்கும்போது அவற்றில் உள்ள ஆற்றல் நமக்கு தெரிவது கிடையாது. இந்த கிரீம் என்ற சொல்லை யாரும் உச்சரிக்கலாம். ஆனா அதன் உள்ளே இருக்கின்ற அந்த ஆற்றலை நாம் புரிந்து கொள்வதே இல்லை. அதனாலதான் அந்த மறைமொழி அப்படின்னா அந்த மறைமொழி என்றால் அதனை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியும் சக்தியும் நாம வரவழைச்சுக்கணும். இப்ப வந்து நம்ம சாதாரண மனுஷனா இருக்கிறத விட அந்த தகுதி வரவழைத்துக் கொள்ளணும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் தகுதியை நம்ம வரவழைத்துக் கொள்ளணும். அந்த அப்படிப்பட்ட சொற்களை ஒன்று சேர்ப்பதன் மூலமா தான் நமக்கு வந்து மந்திரங்களை கண்ட இப்படி கண்ட அந்த மந்திரங்களை அவர்கள் சொற்கோவையாக அதிர்வு கோவைகளாக வெளிப்படுத்தி எங்கெங்கே எப்பப்ப அந்த மந்திரத்தை சொல்லணுமோ அங்கங்க பயன்படுத்தி நமக்கு அதை வழங்குறாங்க. இந்த நிறைமொழி மாந்தர்களால உண்டு பண்ணக்கூடிய அந்த மந்திரங்களை தான் தனியே வீட்டுல இருந்து ஜபிச்சாலும் சரி, நம்ம கோயில்ல போய் அதை ஜபிச்சாலும் சரி, அதன் ஆற்றல் வந்து பன்மடங்கு பெறுகிறது. சாதாரண மக்கள் இந்த மந்திரங்களை வந்து ஒருமுகப்பட்ட மனதோடு ஜெபிக்கணும். இப்ப 108 தடவை நமச்சிவாய மந்திரம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது. 108 தடவை சொல்றதுக்குள்ளேயும் பல இடையூறுகள் நமக்கு வந்துரும். அதனால நம்ம வந்து அந்த மந்திரத்தை ஜெபிக்கும் போது பாதியிலே இடையூறு வரும். இத வந்து நம்ம வந்து ஞானிகள், தவசிகள் சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு தனியா ஒரு இடம்னா அவங்க எந்த இதுலயுமே இல்லறத்துல ஈடுபாடு இல்லாம அவங்க வந்து தனிப்பட்ட முறையில இந்த தவம் செய்யறதுல அவங்க வந்து சிறந்து விளங்குறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியா எளிதில வந்து அது கைகூடிரும். இந்த இது வந்து ஆட்கள் நமக்கு வந்து சாதாரண மக்களுக்கு வந்து இந்த மந்திரங்களை ஒருமுகப்பட்ட மந்திரம் ஜெபிக்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமமான வேலை. இருந்தாலுமே நம்ம சொல்ல சொல்ல உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அந்த சொல்லு நமக்கு அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அது யார் எந்த மந்திரமா இருந்தாலும் சரி அவங்கவுங்களுக்குள்ள மந்திரத்தை சொல்ல சொல்ல அது வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் ஒரு அதிர்வு அந்த ஒரு நல்ல ஒரு அதிர்வு உண்டாக்கி அது வந்து சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு காப்பு போல அவங்கள சுத்தி ஒரு காப்பு போல. இப்ப ஒண்ணும் இல்ல வேயுறு தோழிமங்கன் சொல்லும் போது சொல்லிட்டே நீங்க எங்க வெளியில போனீங்கன்னாலும் வேயுறு தோழிமங்கன் சொன்னீங்கன்னா அது உண்மையிலேயே அது வந்து நமக்கு ஒரு மந்திர காப்பு மாதிரி நம்மளை சுத்தி ஒரு காப்பு மாதிரி நமக்கு எந்த ஒரு இடையூறும் வரவே செய்யாது. இது வந்து ஆணையிட்டு சொல்லக்கூடியது. ஏன்னா ஞானசம்பந்தர் சொல்றாரு தன்னுடைய பாடல்கள் பதிகங்கள் முழுவதிலையுமே தன்னுடைய கடைசி பாடல்ல என்ன சொல்றாரு, இந்த பாடலை பாடினவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது. எந்த ஒரு இதுவும் கோள்களாலேயோ கிரகங்களாலேயோ எந்த ஒரு கெடுதலும் வராது. எல்லா நன்மையும் வரும். அவங்களுக்கு வந்து பிறவி கிடையாது. அவங்க வினை தீர்ந்துரும். எல்லா விதத்திலையும் ஒவ்வொரு பதிகத்திலையும் ஒவ்வொரு விதமான இது சொல்லியிருப்பாரு. அது வந்து அறுதியிட்டு சொல்றேன்னு சொல்வார். வேயுரு தோழி பங்கன்
இடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அதாவது அடியார்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராம அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இந்த பதிகத்தை இந்த பாடலை பாடினா போதும். அவங்களுக்கு வந்து எந்த கோள்களாலையும் இறைவனை சிவனை கும்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து எந்த ஒரு அவங்கள வந்து எந்த ஒரு கிரகங்களும் அவங்கள வந்து ஒரு இதுவும் கெடுதலும் செய்யாது அப்படின்றத அறுதிட்டு உறுதியா சொல்றாரு. அவ்வளவு சக்தி வாய்ந்ததான். அப்படி அந்த 27 ஆசிரியர்களும் 12 திருமுறைகளை கொடுத்த நமக்கு கொடுத்த 27 ஆசிரியர்களும் மிகச்சிறந்த நிறைமொழி மாந்தர்கள்னு இதுல வந்து சொல்லப்படுது. சில சமயம் வந்து மந்திரங்கள் வந்து முழுவதும் உச்சரிக்கும் போது நிலை மாறி நம்மையும் அறியாம வந்து சில குறை நிறை ஏதாவது ஒண்ணு ஏற்படும். அப்படி ஏற்பட்டா கூட அதோட பலன் குறையாதான். அறிந்தோ அறியாமல நம்ம வந்து மின்சாரத்துல கை வச்சோன்னா அதோட பலன் நமக்கு உடனே கிடைச்சிருது இல்ல. அதே மாதிரிதான் நம்ம அந்த அஸ்திரத்தை அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நமக்கு கண்டிப்பா அந்த பலன் கிடைக்கும் அப்படின்றத உறுதியா சொல்றாங்க. அந்த ஒளி அதிர்வுகள் வந்து நமக்கு வந்து ஆற்றலை தரும் அப்படின்னு. அதாவது செப்பு தகட்டுல வந்து சக்தி வாய்ந்த அந்த சக்கரங்களாக அமையும் போது அந்த கடத்தியில அந்த மின்சார கடத்தியில உள்ள நீரை வந்து சக்தி வாய்ந்ததாக மாற்றுவதும் ஓயாமல் தன்னை ஜெபிக்கின்றவர்களுக்கு அது தன்னோட முழு சக்தியையும் தருவதாக அது விளங்குது அந்த மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஞான சம்பந்தர் வந்து திருஞான சம்பந்தர் வந்து ஆன்மீக சாதனை இந்த நிறைமொழி மாந்தர் என்று சொல்லக்கூடிய அந்த திருஞான சம்பந்தர் செய்த ஆன்மீக சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா சமண சமயத்தை வென்று சைவ சமயத்தை நிலைநாட்டினது ஒரு இது விஷயம். அடுத்தது இந்த கூன்பாண்டின்ற அந்த மன்னனோட வெப்பு நோயை திருநீற்று பதிகம் பாடி நீக்கினார். இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த எப்படி அந்த பதிகம் பாடி ஒரு வெப்பு நோயை தீர்க்க முடியுமான்னு கேட்டா திருஞான சம்பந்தர் வந்து தன்னுடைய பதிகம் திருநீற்று பதிகம் பாடியே மன்னனோட வெப்பு நோயை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் வெப்பு நோயை தீர்த்திருக்கிறார். அடுத்தது சமணர்களோட சேர்ந்து அனல்வாதம் புனல்வாதம் அது வந்து இந்த எழுதின ஏடு வந்து ஆற்றுல அடிச்சுட்டு போனது. அந்த இதுக்கு இது பண்ணும்போது அனல்வாதம் புனல்வாதம் பாடி சொல்லி அந்த ஏடுகளை வந்து மீட்டெடுத்தார். அடுத்தது வந்து மயிலாப்பூர்ல வந்து பாம்பு கடிச்சு இறந்த அந்த பூம்பாவை என்னும் சிறுமியோட எலும்ப அந்த அந்த பாம்பு கடிச்சு அந்த குழந்தை இறந்துருச்சு. சிறுமி இறந்த குழந்தையோட எலும்பை எடுத்து வச்சு பதிகம் பாடி பெண்ணாக்கியிருக்காரு. திருவேலி மிழலையில வந்து பஞ்ச காலத்துல வந்து அந்த அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்படும் பொழுது இறைவன்கிட்ட சென்று பாடி படிக்காசு பெற்று அந்த மக்களுக்கு வழங்குறாரு. அடுத்து ஆண் பணியை பெண்பணியாக்குறாரு. அதெல்லாம் நினைக்க கூட முடியாத ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இது. அந்த 27 ஆசிரியர்களும் நமக்கு வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த திருமறை காட்டுல வந்து கலியுகத்துல தொடக்கத்துல வந்து வேதங்கள் அந்த கோயில்ல இருக்க கதவை மூடிட்டாங்க. முதன்மை கதவை அதாவது மூலக்கதவுன்னு சொல்லுவாங்க. அந்த மூலக்கதவை மூடிட்டாங்க. மூடி சென்றவொடனே யாருமே யாராலுமே அதை திறக்க முடியல. அப்ப வந்து அந்த நேரம் வந்து சைவ சமயத்தில் உள்ள இந்த திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் 7ஆம் நூற்றாண்டுல வந்து பதிகம் பாடி அதாவது மக்கள் எல்லாருமே பக்கவாட்டு கதவு அந்த பக்கவாட்டு கதவு மூலமா தான் எல்லா நேரமும் போய் இறைவனை வழிபடவும் வெளியில வரவுமா இருந்திருக்காங்க. அதுவரையும் அந்த மூலக்கதவு வழியா உங்களால போக முடியல. வேதங்களால அது மூடப்பட்டு விட்டது. அந்த திறக்க முடியாத அந்த கதவை வந்து அப்புறம் ஞான சம்பந்தர் என்ன செய்யறாங்க பதிகம் பாடி திறக்கிறாங்க. அது என்ன பதிகம்னா அது நாவுக்கரசர் வந்து ஞானசம்பந்தர் சொல்றாரு நாவுக்கரசரை பார்த்து கதவு திறக்காம இருக்குது மக்களுக்காக நம்ம வந்து இந்த கதவை திறக்க வைக்கணும் பதிகம் பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னா இவர் வந்து பன்னிநேர் மொழியாள்னு பன்னிநேர் மொழியால் உமை பங்கரோ பன்னினார் பலம் செய் மறை காடரோ பன்னினால் உமை காண கதவினை
இன்னமாக திறந்து அருள் செய்மினே. அது சொன்ன உடனே அந்த பாடல் பதிகம் பாடணும்னா, ஏன்னா இவரு நாவுக்கரசர் வந்து பதிகம் பாடியிருக்கிறாரு. பதிகம்னா 10 பாடல் சேர்ந்ததுதான் ஒரு பதிகம். ஒரு பதிகம் முழுவதும் பாடினதுக்கு அப்புறம் தான் அந்த கதவு திறந்திருக்கு. அடுத்து இவர் என்ன செஞ்சிருக்காரு, நாவுக்கரசர் என்ன சொல்றாரு, ஞானசம்பந்தரை பார்த்து உடனே அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப கொண்டாடி இருக்காங்க நாவுக்கரசர. ஆகா! நாவுக்கரசர் இந்த மாரி இது பண்ணியிருக்காரு. பதிகம் பாடி கதவ திறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கொண்டாடின உடனே, அந்த ஊர் மக்கள்லாம் கொண்டாடின உடனே, இவருக்கு வந்து ஒரு மாதிரி இருந்த உடனே, அந்த குழந்தை ஞானசம்பந்தர் குழந்தை. அவர்ட்ட சொல்றாரு, "நான் பதிகம் பாடி கதவ திறந்துட்டேன். இந்த நீங்க பதிகம் பாடி இந்த கதவ மூடுறதுக்கு மூடுங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு என்ன சொல்றாரு, திருஞான சம்பந்தர் தானும் சரி, இறைவனோட ஆற்றல வியந்து பாராட்டி என்ன செய்றாரு, அவரு ஒரு பதிகம் பாடுறாரு. "சதுரம் மறைதான்னு" சொல்லி அந்த ஒரு பதிகம் பாடி, அவர் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் பாடுனாரு. அவர் ஒரு பாட்டு பாடுன உடனே என்ன செஞ்சது, திறந்த கதவு மூடிருச்சு. திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு, "சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைகாட்டுரை மைந்தா இது நன்கிறை வைத்தருள் செய்க எனக்குன் கதவம் திருகாப்பு கொள்ளும் கருத்தாளே." இந்த நிறைமொழி மாந்தர்ன்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு பெரிய இது வேணுமா? அது வந்து நிறைமொழி மாந்தர் என்று போற்றக்கூடிய திருநாவுக்கரசர் வந்து இந்த இருவருமா சேர்ந்து ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் கதவு திறந்து மூடுவதற்கு திருமறைக்காட்டுல வந்து இந்த பதியங்களை பாடி அருள் பண்ணி இருக்காங்க. அடுத்து இந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனை வந்து சைவ சமயத்துக்கு மாற்றிட்டாங்க. அடுத்து வந்து திருநாவுக்கரசர் வந்து அந்த சமண சமயத்துல இருந்தப்ப அவர் வந்து வயிற்று வலியால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வயிற்று வலியால துடிச்சிருக்காரு. அந்த நேரம் வந்து அவரு சைவ சமயத்துக்கு மாறணும்னு முயற்சி செய்யும் பொழுது, அவர் நினைச்ச உடனே அவருக்கு வந்து தெரிஞ்சு அவர் செய்யற செயல்களை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நஞ்சு குடுத்துருக்காங்க. அந்த நஞ்சை அமுதாக்கிட்டாரு. யாரு? நாவுக்கரசர். மேலும் உழவார பணியெல்லாம் செஞ்சு உலகுக்கு மிகச் சிறந்த முறையில அவர் வந்து நல்ல தொண்டாற்றி இருக்காரு. அவர் வந்து யானை வந்து கொல்ல வரும்போது என்ன செஞ்சிருக்காரு, "சுண்ணவெண் சந்தன சாந்துன்ற" பதிகம் பாடி அவர் அதுல இருந்தும் தப்பிச்சுறாரு. அந்த ஆலயங்களை வந்து சுத்தம் செய்யறது, உழவார பணி எல்லாம் பண்றது, உலகத்துக்கு இவர்தான் வந்து இறைவன் அறிமுகப்படுத்தி இறைவனுக்கு தொண்டு செய்றாரு. அப்புறம் சமணர்களால வந்து கல்லால கட்டி கடல்ல தூக்கி வீசிட்டாங்க. அப்போ வந்து நாவுக்கரசர் என்ன செய்றாரு, "சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் போற்றுணை திருந்தடி பொருந்த கை தோழ கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயவே." இதெல்லாம் சாத்தியமான்னு நினைச்சா உண்மையிலேயே சாத்தியம் கிடையாது. இந்த கல்ல கட்டி கடல்ல தூக்கி போட்ட உடனே இந்த நட்டுணையாவது நமச்சிவாயவே என்ற அந்த பதியத்தை பாடி அந்த கல்லையே தெப்பமா மாத்தி அதுல கரையேறி வந்துட்டாரு. அது இன்னும் நடக்குது. அந்த கரையேறி விட்ட குப்பம்ன்ற இதுல வந்து அந்த நிகழ்வு நடக்குது. அது வந்து மக்கள்லாம் அந்த ஊர் மக்கள்லாம் அந்த இதை கொண்டாடுறாங்க. அடுத்து வந்து இந்த செங்கலை பொன்னாக்கியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த சிவபெருமான் கொடுத்த அந்த 12,000 அந்த 12,000 அந்த பொருள் பொற்காசுகளை வந்து அந்த பொண்ண வந்து விருத்தாச்சலத்துல போட்டுட்டு ஆற்றுல போட்டுட்டு திருவாரூர் குளத்துல போய் எடுத்திருக்காரு. ஏடிஎம் முறையை முதல்ல நமக்கு அறிமுகப்படுத்தினவரே திருநாவுக்கரசர் தான் சொல்லணும். இது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். நமக்கு அப்பயெல்லாம் நமக்கு இப்பதான் தெரியும். அப்பயே என்ன செஞ்சிருக்காரு இவரு, விருத்தாச்சலத்துல போட்டுட்டு ஆற்றுல போட்டுட்டு திருவாரூர் குளத்துல போய் எடுத்திருக்கிறாரு. காவிரி ஆறு பிரிந்து வழிவிடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. அவிநாசியில வந்து முதலை விழுங்கிருச்சு. ஒரு பிராமண குழந்தைய முதலை விழுங்கிருச்சு. அந்த முதலை வாயிலிருந்து அந்த குழந்தைய எடுத்திருக்காரு. எப்பன்னா 3 ஆண்டு வளர்ச்சியோட அந்த குழந்தை வந்து எவ்வளவு பெருசா இப்ப இருந்தனா அவங்க ஒரு மடத்துக்கு போயிருக்காங்க. போகும்போது பக்கத்துல வந்து ஒரு குழந்தைக்கு வந்து இது
பூனல் விசேஷம் நடந்துட்டு இருக்கு. போடுற விசேஷம் நடந்துட்டு இருக்கு. ஒரு வீட்ல வந்து அழுகுரல் சத்தம் கேட்குது. அப்போ வந்து ஞானசம்பந்தர் கேட்கிறாரு, "என்ன இங்க அழுகுறாங்க? இங்க வந்து விசேஷமா இருக்குது" அப்படின்னு கேட்குறாங்க. அழுகுற வீட்ல வந்து இப்படி வந்து வந்து ஒரு குழந்தை இறந்துருச்சு. அ அந்த முதல வந்து விழுங்கி குழந்தை இறந்துருச்சு. அதே வயசுடைய குழந்தைக்கு இன்னைக்கு வந்து பூணல் போடுறாங்க இந்த வீட்ல அப்படிங்கிறாரு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஒரு விசேஷம் நடக்கிற வீட்டுக்கு இறந்த வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறோம்? ஒண்ணும் ஆக போறது கிடையாது. ஒரு விசேஷ வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்துருவோம். ஆனா, அந்த ஞானசம்பந்தர் என்ன செஞ்சாராம், முதல்ல அந்த முதலை விழுங்கி அந்த குழந்தை இறந்த வீட்ல போயி, "என்ன இப்படி இறந்துருச்சு?" அப்படின்னு சொன்னோனே, உடனே என்ன செஞ்சிருக்காரு, பதிகம் பாடி அந்த குழந்தைய என்ன செஞ்சிருக்காரு, இப்ப அந்த குழந்தை இருந்தா என்ன வயசுல இருக்கோ, அந்த வயசுல அந்த முதல்ல இறந்து, இருந்த அந்த குழந்தைய வச்சு, அந்த இடமே இதாயிருச்சு. அது எத்தன வருஷம் கழிச்சு, இப்ப வந்து அதே வயசுல குழந்தைய, அதே வயசுல குழந்தைய மீட்டு குடுத்து, அந்த அந்த பெற்றோர்களுக்கு வந்து இப்ப எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் நெனச்சு பாருங்க. இத விட ஒரு ஒரு நிறைமொழி மாந்தர்னா, இதுக்கு மேல உதாரணம் வேற எதுவுமே சொல்ல முடியாது. அந்த கைலாச அந்த மாதிரி அந்த 3 ஆண்டு கழிச்சு, இப்ப இருந்தா எப்படி இருப்பானோ, அதே மாதிரி அவங்கள பெற்றோர்ட்ட அவங்க பிள்ளைய மீட்டு குடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அவர் கைலாசத்துக்கு வெள்ளை யானையில போனதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அடுத்து மாணிக்கவாசகரோட சாதனைன்னு சொல்லும்பொழுது, அவங்க வந்து பௌத்தர் இதுல வந்து ஒரு முறை வெற்றி பெற்று, அந்த இலங்கையைச் சேர்ந்த அந்த பௌத்தர்களோட சேர்ந்து ஒரு சவால் விடுறாரு மாணிக்கவாசகர். தன்னுடைய மதங்கள் குறித்து விவாதத்துக்கு ஒரு சவால் போட்டு வந்து, இறைவனின் கட்டளைப்படி அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு, அவர்கள் இறைவன் மீது அந்த சுமத்தின அந்த அவதூறுகளை எல்லாம் நீக்கணும் அப்படின்னுட்டு, என்ன செய்றாரு, ஒரு ஊமை பெண்ணை சிவபெருமானனோட பெருமைகளை பாடச் சொல்லி, எப்படி பாருங்க நெனச்சு பாருங்க. அ தான் தான் சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி, ஒரு ஊமை பெண்ண கூட்டு வந்து அந்த இறைவன் மீது எப்படி அவதூறு பேசுனாங்களோ, அந்த அவதூறு பேசின வாயினாலேயே இறைவனை வணங்கணும் அப்படின்ற இதுக்கு கொண்டு வரணும்னு, அந்த ஊமை பெண்ணை பேச வச்சு, பாட வச்சு, அந்த பெருமையை பாட வச்சு, தன்னோட எதிரிகளையும் திகைக்க வச்சுட்டாங்க. அந்த சைவத்தின் மகிமையை நிலைநாட்டின அந்த இறைவன் அந்த ஞானசம்பந்தர் மாணிக்கவாசகர். அந்த உண்மை உணர்ந்த எதிரிகள் என்ன செஞ்சாங்கன்னா, சைவ சாஸ்திரங்களின் கூற்றுப்படி சி சங்கரன வந்து பரமபுருஷனான அந்த சங்கரர வந்து வழிபடத் தொடங்கிட்டாங்க. அடுத்து காரைக்கால் அம்மையார் உங்களுக்கும் தெரியும். பேய் வடிவம் கொண்ட அந்த வேண்டி தானே மாம்பழம் வேணும்னு சொன்னோனே கையில அப்படியே மாம்பழம் வந்துச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த அவங்க பாடுனது திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், அற்புத திருவந்தாதி. இப்படி 2 பாட்டு பாடியிருக்காங்க. பழம் வேணும்னு சொன்னோனே பழம் உடனே கையில வந்துருச்சு. உடனே தான் கணவர் நினைச்சாரு, இது வந்து நீ வந்து சாதாரண பிறவி இல்ல, தெய்வ பிறவி அப்படின்னு சொல்லி, இனிமே உன்னோட நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க விடை பெற்றாங்க. அடுத்து கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் எல்லாருக்கும் தெரியும் வரலாறு. அவர் கல்லுக்கு நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? கண்ண புடுங்கி அப்புறது, அந்த அதுக்கு சிலைன்னு அவர் வந்து சிலைன்னே நினைக்கல. அது ஒரு உயிர்னே நினைச்சு, ஊனுக்கு ஊன் பரிகாரம்னு சொல்லி அந்த கண்ணுக்கு கண் அப்புனது. 6 நாள்ல முக்தி கிடைச்சிருச்சு. இவங்கெல்லாம் வந்து நிறைமொழி மாந்தர்ன்னு தான் இவங்க தான் நிறைமொழி மாந்தர்கள். நம்மல்லாம் குறைமொழி மாந்தர்கள். என்ன நம்ம அடிக்கடி குறைமொழி மாந்தர்கள்ன்னு சொல்றோம்னா, இப்ப நான் வந்து ஒரு பசுன்னு சொன்னேனாக்கா, பசு உங்களுக்கு வந்து ஒரு விலங்கா கண் முன்னால தோன்றும். கண்ணு முன்னால மனசுல நினைக்க தோணும். ஆனா, அந்த நிறைமொழி மாந்தர்கள் பசுன்னு சொன்னா, பசு எதிர்த்தாப்புல வந்துருமாம். அந்த அளவுக்கு அதுதான் நிறைமொழி மாந்தர்கள் அவங்க தான். அடுத்து திருமாளிகை தேவர் பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். அவ்வளவு பெரிய இதெல்லாம் செஞ்சிருக்காரு. சைவ சமயத்துல இந்த 9ஆம் திருமுறை இயற்றிய அந்த திருவிசைப்பாவை பாடின திருமாளிகை தேவர் வந்து, அ காவிரியில நீராடிட்டு என்ன செஞ்சாரு, சிவபூஜைக்காக திருமஞ்சன குடத்தையும், மலர் கொடியும் எடுத்துட்டு வர்றாரு. அப்போ வந்து ஒரு பிணத்த தூக்கிட்டு 4 பேர் வர்றாங்க. அப்ப என்ன செய்றாரு, அந்த வ இறைவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த பூ வந்து இது பற்றும். அ அதாவது அசுத்தம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, அந்த ஒரு இது மூலமா வானத்துல செலுத்துறாரு. அந்த அபிஷேக நீரையும், அந்த பூவையும் செலுத்துறாரு. அது அப்படியே நிக்குது. அடுத்தது என்ன செய்றாரு, அந்த கீழ விழாம ஆகாயத்துல அப்படியே மிதந்துகிட்டு இருக்கு. அவரை தொடர்ந்து அந்த அந்த நிகழ்வின் போது பிணத்தை சுமந்து வந்த அவங்க வந்து வழி விடாம நின்றதுனால, இவர் என்ன செய்றாரு, தன்னுடைய பூஜை தடைபடக்கூடாதுன்னு என்ன செய்றாரு, இறைவனை வேண்டி அங்க வந்து
அங்க இருந்த விநாயகரை நினைச்சு பாடுறாரு. பாடும் பொழுது என்ன செய்றாரு, அந்த இறந்து போன உயிரானது மீண்டு எழுந்து இறந்தா தானே தீட்டு உங்களுக்கு. அந்த அந்த இறந்த உயிரானது உயிரோட வந்துருது. உயிரோட வந்து ச அதுவே எந்திரிச்சு போயிருது. போன உடனே அது தீட்டு கிடையாது உங்களுக்கு. அப்படிங்கும்போது இறைவன வணங்கி அவரு பதிகம் பாடி இது பண்ணதுனால, அந்த இறந்த மனிதன் வந்து உயிர் பெற்று சுடுகாட்டை நோக்கி அவனே நடந்து போயிட்டானாம். அந்த இறந்த உயிரே நடந்து போயிருச்சாம். அந்த திருவாவடுதுறையில தன்னுடைய குருநாதருக்கு வந்து பணிவிடை செய்யறது, சிவபெருமானுக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லி, தன்னோட 2 கை பத்தாதுன்னு என்ன செய்றாரு, தவம் இருந்து பூஜையெல்லாம் செஞ்சு வலிமையா அவர் வந்து தவம்னா அவ்வளவு இது ஆ அ இறைவன் மேல கொண்ட அந்த தீவிர அ பக்தியினால, தனக்கு வந்து 4 கை வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வேண்டி பெற்ற இதுதான் 4 கையோட இப்பவும் இருக்கிறாராம். அந்த ப இறைவனுக்கு பூஜை செய்யறதுக்கு 2 கை, குருநாதருக்கு பூஜை செய்யறதுக்கு 2 கை அப்படின்னு சொல்லி 4 கையோட இப்பவும் இருக்கிறாராம். அந்த இதுல. மொத்தம் 4 கையோட இதுக்கு 2 கை பூஜை செய்வதற்கும், 2 கை வந்து குருநாதருக்கு சேவை செய்வதற்கும் 4 கையோட இது பண்றாரு. இந்த திருமாளிகை தேவர் வந்து தன்னுடைய தவ வலிமையினால அ அவருடைய அழகை கண்டு வியந்து மக்கள் வந்து அவங்கள ரொம்ப போற்றி, இதனால என்ன செய்றாங்க, அவர் மேல பொறாமை வேற நெறைய பேருக்கு. பல்லவ மன்னன் வந்து சிற்றரசனான இந்த நரசிங்கன் என்ன சொல்றான்னா, போய் முறையிட்டு அவர வந்து இப்ப பாசக்கயிற்றால கட்டி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க என்ன செய்றாங்க, போய் இந்த ஏவலாளர்களிடம் போய் அவன போய் இழுத்துட்டு வர்றதுக்காண்டி போறாங்க. இவர பார்த்த உடனே என்ன செய்றாங்களாம், தனக்கு தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் கயிறால கட்டிக்கிட்டு தானே இழுத்துட்டு போயிர்றாங்களாம். அந்த அளவுக்கு அவர் மேல அந்த ஒரு இது இருக்காம். அ க அவங்கள அவர கட்டி இழுத்துட்டு போறதுக்கு பதிலு, தாங்களே என்ன செய்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கயிற கட்டி இழுத்து அவங்களே திரும்பி அரண்மனைக்கு திரும்பி போறாங்களாம். அப்புறம் வந்து இவருக்கு நெய்வேத்தியமா கிடைச்ச அந்த அவிச்ச பயறு சுண்டல வந்து என்ன செய்றாங்க, நிலத்துல விதைக்க செஞ்சு, அந்த இவர் மாளிகை தேவர், திருமாளிகை தேவர் விதைக்க செய்து, அதை அறுவடை செய்றாராம். இதெல்லாம் நினைச்சு பாருங்க. அவிச்சது எங்கேயாவது முளைக்குமா? அது முளைச்சு அத அறுவடை செய்றாரு. அப்புறம் வந்து அது சில நாட்கள்ல செழித்து வளர்ந்து அது ஒரு அறுவடைக்கு தயாராயிடுதாம். அடுத்து வந்து சேந்தனாரோட சேர்ந்து வடக்கயிறு, அந்த தேர் இழுக்க முடியாம இருந்த தேர வந்து கயிறு இல்லாம வெறும் க இது நூலு வச்சு, அ அதாவது அந்த கயிற்ற எடுத்து கழட்டிட்டு, சாதாரண கயிறு கட்டி, அந்த தில்லை திருத்தேர வந்து ஓடச் செய்றாராம். அடுத்து மயானத்துல எரிஞ்சுகிட்டு இருந்த உடல்கள்ல இருந்து வீசுற அந்த துர்நாற்றம் மிகுந்த அந்த வாடை இருந்து, அந்த வாடையை மீட்டு, நறுமணம் மிகுந்த வாசம் வரும்போது அதெல்லாம் செய்றாரு. அடுத்து கொங்கண சித்தரோட கமண்டலத்துல வந்து என்னைக்கும் வற்றாம இருக்குமா நீரு. அத வந்து என்ன செய்றாரு, வற்ற வச்சுறாரு. இன்னும் திருவாவடுதுறை ஆதீனத்துல வந்து திருமணத்துல வந்து இவர் திருமாளிகை தேவருக்கு வந்து இந்த 4 கையோட இன்னும் அந்த சிலை வந்து திருவாவடுதுறையில ஆதீனத்திலேயே அந்த இது மாளிகை தேவருக்கு வந்து அந்த இறைவனுக்கு பக்கத்திலேயே அந்த சிலை வந்து இருக்குதாம் 4 கையோட. இது என்னன்னா இந்த இந்த ஞானசம்பந்தர பத்தி சொல்லும் பொழுது, அடுத்தது வந்து இந்த திருமுறை பாடல்கள்ல சைவ திருமுறையில வந்து இறைவனோடு ஒன்றிணைந்த இந்த அடியவர்கள் நிறைமொழி மாந்திரா சொல்லும் பொழுது, திருஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள் இறுதியில வந்து இப்பதிகத்தை பாடுறவங்களுக்கு பெரும் பயன் கிடைக்கும் அப்படின்றத உறுதியா சொல்றாங்க. அடுத்தது வந்து இறைவனை விரும்பி துதிக்கும் அடியவர்கள் வந்து சொல்லும் சொற்கள் வந்து என்னைக்குமே நிறைமொழி மாந்தர்கள் சொல்லாத்தான் இருக்கும். இந்த சொற்களை போற்றுபவர்களுக்கு நவகிரகங்களாலோ வேறு எந்த துன்பங்களும் வந்து அணுகாது அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. இந்த சிலப்பதிகாரத்துல இதே விஷயம் வந்து சிலப்பதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கவுந்தியடிகள். அதாவது கவுந்தியடிகளும், கண்ணகி கண்ணகியும் கோவலனும் அ க கண்ணகியும் கோவலனும் என்ன செய்றாங்க, ப நடந்து போயிட்டுருக்காங்க. அதாவது அவ்வளவு வசதியா வாழ்ந்த அந்த கண்ணகியும் கோவலனும் என்ன செய்றாங்க, எல்லாவற்றையும் இழந்து அ வெளியில வந்து போயிட்டுருக்கும்போது கவுந்தியடிகள் பெண் துறவி. அந்த துறவியோட போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது க என்ன செய்றாங்க, ம் மிகுந்த இந்த வெப்பத்தினால நடந்து செல்ல முடியல. கண்ணகியும் கோவலனும் ஒரு இடத்துல இளைப்பாறணும்னு சொல்லி ஒரு மரத்துல கீழ இருக்கிறாங்க. அப்ப கவுந்தியடிகளோட இருக்கும் பொழுது ஒரு வம்பர்கள் 2 பேர் வர்றாங்க. சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்றார்.
அப்போ வம்பர்கள் 2 பேர் வந்து என்ன செய்றாங்க, இவங்க யாரு அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஒரு அந்த கவுந்தியடிகள் பெண் துறவி என்ன சொல்றாங்க, இவங்க குழந்தைகள், என்னோட குழந்தைகள். குழந்தைகள்ன்னு சொன்னோனே, அப்ப அந்த அவங்க வம்பு பேசுறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஆ என்ன சொல்றாங்க, குழந்தைகள்ன்னு சொல்றீங்களே, குழந்தைகள்னா அண்ணனும் தங்கச்சியும் கணவன் மனைவியுமா வாழ்வாங்களா? அப்படின்னு கேட்கறாங்க. அத கேட்டுட்டு கண்ணகிக்கெல்லாம் ரொம்ப மனசு வேதனைன்னா அவ்வளவு ஒரு வேதனையா இருக்குது. ஏன்னா, அவங்கலாம் வந்து அந்த காலத்துல வாழ்ந்தவங்க. அவங்க வந்து தர்மமே தர்மம், நியாயம்னு அந்த உண்மை. இத தவிர அவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த மாரி அவங்கலாம் சொன்ன சொல்லு அப்படி ஒரு இதான இருந்தவங்க. இவங்க இந்த மாரி இவங்க பேசின உடனே அவங்க கேட்டுட்டு மனசு ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஒரு துறவி வந்து துறவி அத விட ரொம்ப கஷ்டப்பட்டு துறவினாலே உங்களுக்கே தெரியும். இன்ப துன்பத்தை துறந்தவங்க தான் துறவி. அவங்களே மனசு வேதனைப்பட்டு என்ன சொல்றாங்க, "நீ வந்து சொல்லும் செயலும் வேறு வேறா இருக்கக்கூடாது உனக்கு. நீ என்ன சொன்னியோ, அதையே நீ நடைமுறைப்படுத்தணும்." ஏன்னா அவ வம்புக்கு இவங்கள வந்து இகழ்ச்சியா பேசினதுனால, "நீ வந்து முள்ளுடை காட்டில் முதுநரியாக போ" அப்படின்னு சொல்லிறாங்க. அதாவது சாதாரணமா கூட சொல்லல. முள்ளுடை காட்டில், முள்ளு நிறைஞ்ச காட்டில், முட்காட்டில் முதுநரியாக போ, கிளநரியாக போ அப்படின்னு சொல்லிறாங்க. சொன்ன அடுத்த நிமிஷமே என்ன செய்றாங்க, அந்த அந்த வம்பு பேசின அந்த 2 பேரும் கி கிழட்டு நரியா போயிர்றாங்க. பாத்தீங்களா? இதுதான் நிறைமொழி மாந்தர்ன்னு சொல்றது. நம்ம என்ன சொல்றாங்களோ, அது அப்படியே அதாவது பத்தினி தெய்வம்னு சொல்லும் பொழுது, அவங்க மழை பெய்யும்னா பெய்யுமாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து அவ்வளவு தூரம் அவங்களோட சொற்களுக்கு உறுதி, வாய்மை, நேர்மை எல்லாம் இருக்கிறதுனால, அவங்க சொல்ற சொல்லும், செயலும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த துறவியின் சொல்லுக்கு வந்து இருக்கிற வலிமை வந்து, அவங்க அடுத்த கணமே நரியா மாறிட்டாங்களாம். தவம் செய்றவர்களோட சொல்லு வந்து என்னைக்குமே வீணாவே போகாது என்பதை வந்து இளங்கோவடிகள் வந்து இதன் மூலம் நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து மணிமேகலை வந்து இந்த இந்த அரவண அடிகள்னு ஒரு துறவி. அந்த மணிமேகலை வந்து பௌத்த துறவியான அந்த அரவண அடிகள் பேரறிவு படிச்ச அவங்களையும் நிறைமொழி மாந்தர்ன்னு தான் சுட்டி காட்டுறாங்க. அவங்க வந்து எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவங்க. அதாவது ஜோசியம் பார்க்கிறவங்க. அவங்க என்ன சொல்றாங்க, "நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழியாவும் மனக்கொளல் வேண்டும் என்று பனிக்கரை புக்க காதையில சொல்லியிருக்காங்க." அதாவது மணிமேகலை காப்பியத்துல வந்து அறநாடிகள் போன்ற சான்றோர்கள் கூறும்போது, அறவுரைகள் வெறும் பேச்சில்ல, அது மந்திர ஆற்றல் கொண்டது. பனிக்கரை புக்க காதையில் துறவிகளோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு இயற்கை கூட நடக்குமாம். இயற்கை அதாவது நம்ம சொன்னோம்ல, இப்ப மழை பெய்யுனா பெய்யுறேன். உடனே என்ன நடக்கணும்னு இயற்கை வந்து கட்டுப்படுமாம். இதுக்குத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, "சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவை 5ன் வகை தெரிவான் கட்டே உலகு." இந்த 5ஐயும் எவன் ஒருத்தன் தன்னோட கைக்குள்ள அதாவது இந்த 5ஓட வகை தெரிந்து, அவற்றின் அ நெளிவு சுளிவு அதாவது அந்த 5ஓட அ நி நிலை புரிந்து, அந்த இந்த 5 தத்துவங்கள் தன்மாத்திரைன்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இந்த 5ம் தன்மாத்திரைகள். இந்த இத வந்து எவன் ஒருவன் கட்டுக்குள் வைத்திருக்கிறானோ, அவன் வந்து அவன் வசப்படுமா உலகம். இந்த மணிமேகலையில சொல்லப்பட்டிருந்த இயற்கை தன்வசப்படும். இயற்கை தன்வசப்பட்டா அதுக்கு மேல ஒரு இது வேணுமா நமக்கு? இயற்கை இப்போ எந்த பேரழிவுல இருந்து நம்ம மீட்டு வந்துரலாம். இந்த காவியத்துல மணிமேகலைக்கு இந்த அரவணைகள் சொன்ன அந்த பௌத்த துறவிகள் சொன்ன இது வந்து நிறைமொழி மாந்தர் சொன்னதுதான் இந்த இயற்கை இதுவும் தன்வசப்படும்னு சொன்ன இதனாலதான் என்ன சொல்றாங்க, மணிமேகலைக்கு கூட இந்த மந்திரங்கள் அதனாலதான் அவங்க அவ்வளவு சிறந்தவங்களா இருந்ததுனாலதான் மணிமேகலைக்கு மந்திரங்கள் கூட கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன மந்திரங்கள் கிடைச்சதுன்னு கேட்டா, மணிமேகலைக்கு வந்து கிடைச்ச மந்திரங்கள் வந்து 3 மந்திரங்கள். வான்வழி செல்ற மந்திரம். அதாவது ஆகாயத்துல பறந்து செல்லக்கூடிய ஆற்றல் உடைய மந்திரமும், உருமாற்றம். தான் விரும்பிய உருவத்தை எடுத்துக்கொள்றது. அந்த ஆற்றலும், பசி போக்கல். அந்த பசியின்றி உடலை ரொம்ப நேரம் வச்சுக்கிறது. நம்மளாலயும் இருக்க முடியாதுல்ல. அந்த மாரி அந்த ஒரு ஆற்றல். இந்த 3 மந்திரமும் அந்த மணிமேகலைக்கு கிடைச்சிருக்கு. எதன் மூலமான்னா, இந்த மந்திரங்கள் மந்திரம் கொடுத்த காதையில சொல்லப்பட்டிருக்கு. இடம் பெற்றிருக்கு. அதே மாரி இன்னொன்னு சீவக சிந்தாமணியில வந்து சுதஞ்சனன். அவர் ஒரு துறவி. சீவக சிந்தாமணியில தேவர்கள் மற்றும் இந்த முனிவர்கள் வந்து நிறைமொழி மாந்தரா தான் அவங்க தேவர்கள், முனிவர்களையும் நிறைமொழி மாந்தரா தான் சொல்றாங்க. சீவகனுக்கு வந்து துன்பம் வரும்போது அவன காக்குறதுக்காண்டி சுதஞ்சனன் என்ற தேவன் என்ன செய்றான், மந்திரங்களை சொல்லி சிறந்த எடுத்துக்காட்டா சொல்லப்படுது. இந்த அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் செந்தமிழ் நாவால் செப்பினர் அன்றே.
இதுக்கு என்ன விளக்கம்னா, சீவகன் வந்து ஆபத்துல இருக்கும்போது, அவனுக்கு வழங்கப்பட்ட மிருத சஞ்சீவினி போன்ற மந்திரங்கள். அவன் வந்து ஆபத்துல இருக்கும்போது, மிருத சஞ்சீவினின்ற மந்திரங்கள் சொல்லியிருக்கு. தவசீலர்களான அந்த நிறைமொழி மந்திரங்கள உருவாக்கப்பட்ட திருத்தக்க தேவர், தவத்துல சிறந்தவர்கள் ஒரு பொருளை குறித்து சொன்னால், அது வந்து அப்படியே நடக்கும் என்பது அந்த பல இடங்கள்ல உறுதிப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. இவங்க அனைவருமே என்னன்னா, வாய்மை அவங்க உண்மைதான். உண்மையை தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்னொன்னு தனக்கு நல்லது வேணும்னு நினைச்சு எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. சுயநலமா இருக்கவே மாட்டாங்களாம். அவங்க தான் நிறைமொழி மாந்தர்கள். எவன் ஒருத்தன் சுயநலமா இருந்தானோ, அவனால நிறைமொழி மாந்தரா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வாய்மை. அடுத்தது வாய்மை. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இறைவன் வசப்படுவான். இறைவன் வந்து அ அருள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அறத்தை கடைபிடிப்பதன் மூலமாகவும், நாவிலிருந்து அவங்க நாவிலிருந்து பிறக்கக்கூடிய சொற்கள் ஒவ்வொன்றும் மந்திர சொற்கள் தான். இயற்கையை கூட மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உடையது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளியே இருக்காதாம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்யறது. அவங்க செய்யறது தான் சொல்றது. அதுபடி வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு. அதாவது சாதாரண மனிதர்கள் சொல்றது இப்ப நம்ம சொல்றதெல்லாம் எந்த நேரத்திலயும் பல நேரங்கள்ல செயலாக மாற போறதே கிடையாது. ஆனா அந்த நிறைமொழி மாந்தர்கள் அப்படி கிடையாது. அவங்க பேசுறது எல்லாமே உடனே நடக்கக்கூடியது. அதாவது மனம், வாக்கு, காயம் இந்த 3 ஒரு புள்ளியில இணையும் பொழுது அதுக்கு வந்து ஒரு அதிர்வு வருமாம். அந்த அதிர்வு அதான் அந்த வைப்ரேஷன். அந்த அந்த அதிர்வு வந்து ஒருமைப்பாடு வந்து அந்த சொல்லும், அந்த சொல்லை செயலாக்கும் ஆற்றல், அந்த ஆற்றல் அளிக்கிறது. அதத்தான் வாக்கு சுத்தம்னு சொல்றாங்க. இந்த தொல்காப்பியம் மறைமொழி என்று மறைமொழிதான் மந்திரம் என்பன இதற்கு பொருள் வந்து பொருளை தாண்டி உள்ள வந்து ஒரு நுட்பமான ஆற்றலை மறைத்து வைத்திருக்குது. மின்சார கம்பியில மின்சாரம் எப்படி பாயுதோ அது போல அந்த சொற்களுக்கு தப வலிமை மறைந்திருக்குமா. அவங்களோட தப வலிமை தான் அந்த சொற்கள்ல மறைந்திருக்குமா. அந்த ஆற்றல் தான் அந்த சொல்லையே பழிக்க செய்கிறதாம். இந்த நிறைமொழி மாந்தர்கள் வந்து இயற்கையோடு ஒன்றி போவார்களாம். அவங்க இயற்கையை பத்தி அவங்களுக்கு நல்லா எல்லாமே அவங்க கைக்குள்ள அடக்கி இருக்கிறதுனால, அதத்தான் அந்த சொன்னது சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றும் இத பத்தி சொன்னது. அவர்கள் வந்து சுயநலம் இல்லாம பொதுநலம் கருதி வாழக்கூடியவர்கள். இதுதான் அந்த சுவை ஒளி ஓர் ஓசை நாற்றம் வந்து அறத்துப்பால்ல வந்து பாயிரவியல்ல நீத்தார் பெருமையில தான் அத பத்தி சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து இந்த 5 புலன்களின் இன்பங்களை மயங்கி திரியாமல வந்து அவற்றின் வழிமுறைகளை அறிந்து அதாவது அவற்றோட வழிமுறைகளை அறிந்து 5 புலன்களையும் அடக்கி ஆளும் ஆற்றல் படைத்த அந்த துறவியரின் வழியில் தான் இந்த உலகம் வந்து இயங்குது என்பது இதோட முக்கியமான கருத்து. அடுத்து வந்து இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்துல வந்து கண்ணகியை வந்து ஒரு நிறைமொழி மாந்தராவே காட்டுறாங்க. அவள் வந்து சொல்றாங்க தீயவரை மட்டும் தீ உண்க என்று ஆணையிடுறா. அப்போ வந்து இந்த தீக்கடவுள் என்ன செய்யறாங்க அவள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மதுரையை எரிந்தது. அந்த ஆணை மொழி வந்து என்னன்னா மந்திரம் என்பது இந்த ஒரு குறிப்பிட்ட ஓசை அமைப்பை கொண்டது. ஒரு நிமிடத்துல முடிச்சிருங்கம்மா உங்களுடைய உரை சரிம்மா. தனலட்சுமிமா சரிம்மா. நிறைவு செய்யுங்க. சரிம்மா சரி. அத்தகைய ஓசை முறையை பயன்படுத்த தெரிந்தவர்கள். அவங்க இது வந்து திருமுறை சான்று வந்து என்னென்ன அதாவது இந்த சொல் கேட்பவர் மனத்துல வந்து மாற்றத்தை உண்டாக்கும். அல்லது ஒரு புறச்சூழலில் ஒரு விளைவை ஏற்படுத்துமா. இதுக்கு திருமுறை சான்றா வந்து நமச்சிவாய என்ற சொல்லை திருநாவுக்கரசு சொன்னபோது, கல்லோடு இந்த சேர்த்து கட்டி கடலில் கட்டப்பட்ட போது அந்த கல்லு வந்து தெப்பமா மிதந்து வந்தது. அவரை வந்து சுண்ணாம்பு காலவாயில வந்து வச்சு அடைச்சிட்டாங்க. அப்போ வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா, நம்ம நினைச்சு பாருங்க சுண்ணாம்பு காலவாயில வச்சு அடைக்கும் போது எப்படி இருக்கும் அந்த உடம்பு என்ன ஆகும். ஆனா அவர் வந்து பாடிய பாடல் வந்து மாசில் வீணையும் பாடினார். மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் வீங்கிட வேணியும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலேன்னு பாடினாரு. அப்படியே அந்த தென்றல் காற்று வீசுற மாதிரி இருந்துதான். சுண்ணாம்பு காலவாய் எங்க இருக்குது தென்றல் வீசுறது எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அவர் வந்து உணர்ந்து அந்த இறைவனை பத்தி பாடும் பொழுது உருகி பாடும் பொழுது அந்த அந்த சூழல் அந்த இயற்கையே மாறிடுது பாருங்க அந்த இடத்துல. சொல்லுபவரோட இதுக்கு 3 தானா. அதாவது சொல்றவங்களோட உள்ளம் தூய்மையா இருக்கணுமா. நீதியை நிலைநாட்டணுமா. அவங்களுக்கு வந்து நீண்ட கால பயிற்சி இருக்கணுமா, தவ வலிமை இருக்கணுமா. அப்பதான் அந்த மந்திரமும் தந்திரம் ஆகுறது. அதான் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும்
பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரியாத அருமை கொண்டு தீராத நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி. அந்த மந்திரமும் தந்திரமும் மருந்தாயிருதான். அந்த இது மூணுமே இருந்தா தான் அவங்க நிறைமொழி மாந்தரா சொல்லப்படுது. இந்த மாந்தர்கள் இந்த நிறைமொழி மாந்தர்கள் நம்முடைய மௌன குருக்களாவோ சான்றோர்களாவோ இருக்கலாம். தமிழ் பண்பாட்டுல ஒரு நம்பிக்கை. இந்த நிறைமொழி மாந்தருக்கு சிறந்த இலக்கியமாக சிலப்பதிகாரத்துல கண்ணகியை பார்க்கலாம். அதுதான் மதுரையில தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு அவ சிலங்கொண்டு அவ சொல்றான், பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குளவி எனும் இவரை கைவிட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க என்று பாய்த்திய பொற்றேரான் கூடல் புகையழல் போட்டே. அதாவது இதுக்கு என்னன்னா, கண்ணகி மதுரை எரியூட்டும் ஒரு தீ கடவுள்கிட்ட வேண்டும் போது சொன்னாலாம், அந்தணர்கள் அறவோர்கள் பசுக்கள் பத்தினி பெண்டீர் முதியவர்கள் குழந்தைகள் ஆகியோருக்கு தீங்கு நேராமல் அந்த தீயவர்கள் இருக்கும் பக்கமே தீ பரவட்டும் என்று கட்டளையிடுறார். அவள் ஒரு நிறைமொழி மாந்தன்றதுனால அவ சொன்ன மாதிரி அந்த தீ பரவிச்சான். இறைவன் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வேண்டி விடைபெறுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.